வாசி சித்தி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது சுக்கு நல்லா வறுத்த சுக்கு. இது வறுக்கிறது எப்படி வறுக்கணும்னா, நம்ம நெருப்பு தீயினால் வறுக்கலாம். அடுப்பு சாம்பலில் கறியில் வறுக்கலாம். லாஸ்ட்டாக அடுப்பை பற்ற வச்ச கறியில். அப்படி இல்லைன்னா கடாயில் மண் போட்டு வறுக்கலாம், வேர்க்கடலை வறுக்கிற மாதிரி. அப்படி மண் போட்டு வறுக்கும்போது பரவலாக சூடு போடும், கறியாகாது சுக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் கடாயில் வறுக்கலாம், தீயை கம்மியாக வச்சு. மொத்தத்தில் சுக்கை வறுக்கணும். வறுத்து அந்த கடைசியாக இருக்கிற சாறு போகிற அளவுக்கு வறுக்கும்போது நல்லா பூ மாதிரி வெடித்து நல்லா வாசனை வரும். மஞ்சள் கலரில் இந்த கலரில் ஃபுல்லாக வறுபடணும். சுக்கு கலராகவே இருக்கக்கூடாது. இப்படி வறுத்தாதான் சுக்குடைய முழு பவர், முழு பலனும் கிடைக்கும். இது எதுக்கு சாப்பிட்றதுன்னா, வாயுன்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றில் செரிக்கும்போது, இப்போ அடுப்பில் உலை கொதிக்குதுல்ல, நம்ம அரிசி கழுவி வச்சு சாப்பாடு வடிக்கிறோமே, அதுபோல் உலை கொதிக்கும், அரிசி வேகும், அதிலிருந்து சூடான வாயு வெளியே போகும். அதே மாதிரி தான் நம்ம வயிற்றுலையும் சூடாக செரிக்கும். சாப்பாடு செரிக்கும்போது சூடான கொதுன்னு செரிக்கும்போது சூடான வாயு, கேஸு எல்லாம் வரும். இந்த கேஸு நம்ம வெளியே போகணும். மலம் கழிக்கும்போது வெளியே போகணும். கேஸு பிரியணும். அது வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே சேர்ந்து உடல் வெப்பம், அடிவயிறு வலி, ஆசனவாய் எரிச்சல், கொப்பளம், புண்ணு, குடைச்சல், மூலம், இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம வயிற்றில் செரிமானம் ஆகிற சாப்பாடு செரிக்கிற உலை கொதிக்கிற மாதிரி நம்ம வயிற்றில் கொதிக்கும்போது, சாப்பாடு செரிக்கும்போது கேஸு உற்பத்தி ஆகும். அதனால தான் நம்ம இவ்வளோ பாதிப்போம். நெஞ்சு எரிச்சல், பித்தாதியமாட நெஞ்சு எரிச்சல், வாய் புண்ணு, இன்னும் நிறைய. அதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வு, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். மதியம் உணவுக்கு பிறகு இந்த சுக்கை, நல்லா வறுத்த சுக்கு, இவ்வளோ ஒரு சிட்டிகை தான், ஒரு சிட்டிகை இவ்வளோ. இது பார்க்குறதுக்கு ஒரு சிட்டிகையை விட அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவில் சிட்டிகை எடுப்பாங்க. ஆனால் ஒரு சிட்டிகை இதை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பவர் எந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஆனால் இவ்வளோ எடுத்தாவே அன்னைக்கு ஃபுல்லாக காலையில், மதியம் இரவு சாப்பிட்ட சாப்பாடு, அதிலேருந்து கேஸு உற்பத்தி ஆனது எல்லாமே வெளியேறும். இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும். அதிகமாகச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை நான் சாப்பிட்றேன், இதோட பவர் வேலை செய்யணும் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா, மலம் பயங்கர சூடாகிட்டு ஆசனவாய் எரிச்சல் அதெல்லாம் அதிகமாகிடும். மலம் சூடாகும், காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இது சுக்கை நம்ம வருத்தமானால் முழு சக்தி கிடைக்கும்போது காரத்தன்மை அதிகமாக இருக்கும்,
அதிகமாக இருக்கும். கேஸுங்கெல்லாம் பிரித்து வெளியேற வேலையை சரியாக செய்யும். இது அன்றாடம் நம்மளுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நெஞ்செரிச்சல், மூலம் சூடு, எரிச்சல், ரத்தம் வர்றது மூலத்தில் நெஞ்சு எரிச்சல், செரிமான சக்தி இல்லாதது, பசியின்மை, எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டுன்னு வரணும். மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம சாப்பிட்டுன்னு வர உடம்புல இருக்கிற வாயுவும் அன்றைக்கி சாப்பிட்ட வாயுவும் வெளியேறிக்கினே இருக்கும். கேஸு பிரியும், ஆசன வாயு வழியாக பிரிஞ்சு 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 எல்லாம் போய் உடம்பு அப்படியே ஒரு சுகமான தன்மைக்கு மாறும், சூடு இல்லாமல். அதெல்லாம் அதிகமானதை இதை சாப்பிட குறைய நாள் ஆகும். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம், 5 வாரம், 1 மாதம், இப்படி அளவாக எடுக்கும்போது இது சாதாரண பயன்பாடு தான். எல்லாம் டீ குடிப்பாங்க, சுக்கு டீ. சுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இஞ்சி தான் சுக்கு, சமையலில் இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. இது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுற அளவு இருக்கிற ஒரு மருந்து ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தெரியாத மருந்துலாம் ஒன்றும் கிடையாது. தினமும் பயன்படுத்தினோம்னா ஏதாவது ஆகுமா அப்படின்ட்டுலாம். இது இஞ்சி தான் சுக்கு. அதை நம்ம வறுத்து பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். இது சமையலில் பயன்படுத்துறதுக்கு நான் மஞ்சளில் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளில் நான் சேர்க்கலை. மஞ்சள் பொடியை விரல் மஞ்சள் வாங்கின்னு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நான் சேர்க்குறேன். போன மாதம் சேர்த்தேன், 4-5 ஸ்பூனு சேர்த்தேன் சுக்கு. அது காலி ஆகிடுச்சு. இப்போ நான் சேர்த்து வச்சுட்டேன், இப்போது கலக்கிட்டேன். சரி வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்தேன். எல்லாமே அப்படி தான், நான் எதையும் வீடியோ எடுக்கிறதில்ல நம்ம செய்கிறத. சரி, இதோ இவ்வளோ கலந்துருக்கேன் நான். சுக்கு காலியாச்சு. இவ்வளோ கலப்பேன். ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் ஸ்பூனு எடுக்கிறேன். அதனால் இன்னும் நிறைய எடுக்க முடியல. 4-5 ஸ்பூன் கலக்கினேன் நான் இவ்வளோ. ஏன்னா மஞ்சத்தூள் யூஸ் பண்ணும்போது, ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இவ்வளோ எடுத்து போட்டாக்கா அது பவர் வேலை செய்யணும். அதிகமானாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா குழம்பு, கூட்டு, பொரியல்லாம் செய்யும்போது அது நிறைய இருக்கும்ல. 3-4 பேர் சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்டுன்னு வந்தாக்கா நல்லா வேலை செய்யணும். மொத்தத்தில் நம்மளுக்கு பவர் கரெக்டாக வேலை செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்படி பயன்படுத்தலாம் சமையலில். ஏன்னா யாரும் தனியாக சேர்த்துக்க மாட்டாங்க. தனியாக பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா தனியாக சேர்த்துக்கலாம். அது பிரச்சனை வந்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம், சொல்கிற பற்றி கேட்பாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும், உடல் ரீதியான வாயு அதெல்லாம் வரக்கூடாது, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, பித்தம் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம சமையலில் சேர்க்கணும். மிளகாத்தூள் எல்லோரும் சேர்ப்பாங்க, ஆனால் வறுக்காமல் தான் போடுவாங்க. ஆனால் சுக்கை வறுத்துட்டு போடணும். நல்லா பூ மாதிரி வெடித்து வந்த சுக்கை தோல் சீவிட்டு சமையலில் மிளகாத்தூளில் அரைக்கும்போது வறுத்து தோல் சீவிட்டு யூஸ் பயன்படுத்தணும். நான் மிளகாத்தூளில் பயன்படுத்துகிறேன். இது மஞ்சத்தூளில் கலந்துக்கிறேன், அவ்வளோதான். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. கொஞ்சம் சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை அப்படி 3 வேளை போட்டிங்கனாக்கா அவ்வளோதான். மலம் பயங்கர சூடாகிடும், எரியும், அவ்வளோதான். அன்றைக்கி சாப்பிட்டதோடு சரி, அது சரியாக போயிடும். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, சுக்கு இவ்வளோ சாப்பிட்டா இந்தளவுக்கு காரமாக இருக்கே, பவராக இருக்கே அப்படின்ட்டு. எல்லாம் அனுபவம் தான் வாழ்க்கை. அனுபவப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சுக்கை பயன்படுத்துங்க. உடம்புல இருக்கிற கேஸு, சூடான கேஸு வெளியேற உடம்பு உங்களுக்கு
நல்லா சுகமான ஒரு தன்மைக்கு மாறும். எல்லாமே நம்ம தான் செய்யணும். நம்ம உடலை வந்து நம்ம தான் உணர்வோடு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். உணர்வு தான் முக்கியம். ஆத்ம வணக்கம்.